அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு பற்றி தான் பார்க்க போறோம். தோல்ல எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, நாம பேர் வேணா அதுக்கு வேற வேற வைக்கலாம். ஸ்கின் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், இல்ல எரிச்சல் இருக்கு, அரிப்பு இருக்கு, இந்த மாதிரி வேற எந்த விதமான ஃபார்ம்ஸ்ல இருந்தாலும் சரி, அது எல்லாற்றுக்குமான ஒற்றை காரணம் நம்ம நுரையீரல்ல படிந்திருக்கக்கூடிய சளி கழிவுகள் தான். அந்த சளி கழிவுகளை நம்ம சரியான வழியில வெளியேற்றாம அதை சப்ரஸ் பண்றதுடைய விளைவு தான் நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய எல்லா விதமான அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷனுக்கான காரணம். ஸோ அது ஆயின்மெண்ட் போட்டு பூசி மழுப்புறதை விடுத்து உள்ளிருக்கக்கூடிய ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்த முடியும், அந்த அலர்ஜிஸை கம்ப்ளீட்டா, அது பிம்பிள்ஸ்ல இருந்து சாரியாசிஸ் சொல்லக்கூடிய மோசமான தோல் நோய் வரை முற்றிலுமான சரி பண்ணுவதற்கான வழிமுறைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய தோலில் ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆக்னே அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள் ப்ராப்ளம் இன்றைக்கி நிறைய டீனேஜர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது. அப்புறம் பார்த்திங்கன்னா டெர்மடைட்டிஸ், இல்லை எக்ஸீமா, கால்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான புண்கள், இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி அப்படியே கருப்பு கலரில் ட்ரை ஸ்கேலிங் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இட்சிங் இதில் அவங்களால தாங்கவே முடியாது. உடம்பு பூரா குறுனையாக வரக்கூடிய அலர்ஜி, ஸோ இந்த மாதிரி ரெட்டிஷ்னஸாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலே எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு ஸ்கின் டாக்டரை பார்ப்பாங்க, சில ஆன்டி ஹிஸ்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறதும், இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆயின்மெண்ட்ஸை போட்டு அப்போதைக்கு அதை பூசி மழுப்பக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் பண்ணுவாங்களே தவிர இந்த பிரச்சனைக்கான ரூட் காஸை கண்டுபிடிச்சு சரி பண்ண மாட்டாங்க. அதனால தான் பிற்காலத்தில் சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது மாறிடுது. அப்புறம் சொரியாசிஸ் வந்தப்புறம் கூட பரவாயில்ல, அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை விட அதற்காக இவர்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள், அது நாட்டு மருந்தாக இருக்கட்டும் இல்லை அலோபதி மருந்துகளாக இருக்கட்டும், அந்த மருந்துகளை ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை இவங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னா காரணத்தை நம்ம நிறுத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி மருந்துகள் மூலமாக நமக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும்னு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்திடுது. ஸோ அப்போ இந்த தோல் சம்பந்தப்பட்டவை எல்லா விதமான பிரச்சனைக்குரிய காரணம் யார், காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம காமிக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் தான் நுரையீரலுக்கான பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அப்படியே அந்த இடத்துல மஞ்சள் கலரான ஒரு படிமான மாதிரி ஸ்கின் வந்து டார்க்காக ஸ்வெல்லிங்காக இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வரி வரியாக செக்மெண்ட்டாக அந்த இடத்துல அவங்க தொட்டு பார்த்தாலே தெரியும், ஸ்கேலிங் மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு நம்ம காட்டுற மாதிரி ஆணி இருக்கும் அந்த லங்ஸ் ஏரியாவில். ஆணிக்கால் இருந்தாலே அதற்கான வைத்தியம் பார்த்துறாங்களே தவிர இந்த ஆணி அப்படின்றது எந்த உறுப்புகளில் பிரச்சனையோ அந்த இடத்துல இருந்து எப்படி ஒரு மரத்துடைய வேர் வர்ற மாதிரி அங்கே இருந்து இந்த இடத்துல ஒரு அவுட்லெட் மாதிரி ஓப்பன் ஆகி எக்ஸிட் ஆகும். அது போலத்தான் நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா விதமான தோல் பிரச்சனையும் நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளில் அந்த நரம்புகளில் இருந்து ஸ்கின் மூலமாக வெளியேறும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால இந்த அழுக்கு ப்ராப்பராக வெளியேற்ற முடியாமல் ஸ்கின் மேலேயே அப்படியே படிமான மாதிரி ஆகிடுது. அதனால தான் வெயில் பட்டவனை அதோடைய ரியாக்ஷன் நம்மளால் தாங்க முடியல. ஸோ அப்போ இந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் முற்றிலுமாக சரியாகணும்னா நம்ம நுரையீரலை சுத்தம் பண்ணணும். இந்த எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் 5லேருந்து 10 வருடமாக சளியை மாத்திரை போட்டு ஸ்டாப் பண்ணக்கூடிய ஹேபிட் அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு மோஷன் சரியாக போகாது, அப்படி இல்லைனா மோஷனுடைய கலர் கண்டிப்பாக எல்லோ கலரில் வராது, கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல்லியாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும்னா உணவில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம முற்றிலுமாக எடுக்கணும். இப்போ வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2 கேட்டகரியிலையும் மெயினாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபுட்ஸை பற்றி பார்த்துடலாம். வெஜிடேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பால் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 5-6 காஃபி குடிக்கிறது, கால்சியம் சப்ளிமெண்ட் வேணும்னு பாலை குடிக்கிறது. ஸோ இதுதான் அந்த வெஜிடேரியன் டயட்டில் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. அதனால தான் நமக்கு இந்த மலக்கட்டு ஏற்பட்டு இந்த சளி கழிவுகள் மூலமாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். அடுத்து நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்திங்கன்னா, டெய்லியும் நான்வெஜ் கன்சியூம் பண்ணுறது, இல்லை மீன் கவிச்ச கருவாடு இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஸோ அப்போ
மீன் எடுத்தால் ஒமேகா ஆசிட் அதிகமாகிடும்னு சொல்லி ஃபிஷ்ஷு நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு உயிரற்ற பொருளில் அந்த உலகத்தை விட்டு அதை அழிக்கிறதுக்கான கெட்ட பாக்டீரியாக்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதை நாம் கன்சியூம் பண்ணும்போது நம்ம உடம்புல அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாயிட்டு அந்த கழிவுகளுடைய தேக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக போயிடும். ஸோ அதனால் இந்த 2 விஷயங்கள் தான் எல்லா தோல் வியாதிகளுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணக்கர்த்தாவாக இருக்குது. அதை நம்ம உணவில் நம்ம உட்கொள்றத முக்கியமாக நம்ம தவிர்த்துடணும். இன்னொன்று, இவங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் 2 பேருமே இந்த கோதுமை மைதா சம்பந்தப்பட்ட பொருட்களை சுத்தமாக நிறுத்திக்கணும். அது ஜீரணத்தில் மந்தத்தை ஏற்படுத்தி ரத்தத்துடைய திக்னஸ் அதிகப்படுத்திடும். அப்போ நம்ம ரத்தம் திக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கழிவுகள் தான் சளிக்கழிவுகளாக லங்ஸ்குள்ளே டம்ப் ஆகும், தேக்கம் அடையும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சரி, ஓகே, இப்போ இந்த காரணத்தை எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதை மாற்றிக்காமல் இந்த பிரச்சனையை முற்றிலுமாக சரி பண்ண முடியாது. அடுத்து, இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பற்றி பார்க்கலாம். அதுதான் ப்ரோபியாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை நம்ம உடம்புல அதிகமாக செலுத்தக்கூடிய உணவு. இது வேறு எதுவுமே கிடையாது, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய கூழ். இன்றைக்கி யாருமே இதை சாப்பிட்றதில்ல. இதை குடித்தோடனே சளி வெளியே வருதுன்னு, சளி பிடிக்குதுன்னு தவறாக நினச்சிக்கிட்டு நம்ம சாப்பாட்டில் மோர் சாதம் எடுத்துக்கிறதையும் கூழ் குடிக்கிறதையுமே நிறுத்திட்டோம். அதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய பாக்டீரியாக்கள் தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம ரத்தத்தில் கலந்து அந்த கழிவுகளை தின்று மலம் மூலமாக முற்றிலுமாக வெளியேற்றும். ஸோ கருப்பு கவுனி அப்படின்ற அரிசி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அரிசி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அரிசியை மாவாக நல்லா அரைச்சிக்கணும். மண் சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சப்புறம் அந்த மாவை கரைச்சி ஊற்றி ஒரு 25 நிமிடம் நல்லா வேக விட்டுறணும். வெந்தப்புறம் ஆற விட்டுட்டு நைட்டு மறக்காமல் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு தேவையான உயிர் சத்துக்கள் ஃபார்ம் ஆகும். எல்லா விதமான தோல் வியாதி, சொரியாசிஸ் முதற்கொண்டு அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த கூழுக்கு நிச்சயமாக உண்டு. நம்ம கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பயன்படுத்தியிருக்கோம். சரி, இந்த கூழ் மட்டும் குடித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. இன்னும் எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும், என்ன மாதிரியான பிளட் பியூரிஃபிகேஷன், லங்ஸ் பியூரிஃபிகேஷன், இயற்கையான மருந்துகளை நம்ம உட்கொள்ளணும்னு சொல்லி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கான தகவல் பற்றி இப்போ நம்ம வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் அகத்திக்கீரை பொடி 50 கிராம், திருநீற்று பச்சளை 20 கிராம், சிறியானங்கை 20 கிராம், ரோஜா பொடி 50 கிராம், மருதம்பட்டை பொடி 50 கிராம். நம்ம சொன்ன ரேஷியோவில் இந்த பவுடர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் 1 ஸ்பூன் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்ணும். நைட்டு 1 ஸ்பூன் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா ஸ்டொமக் வாஷ் ஆகும். அப்படி அதிகமாக வாஷ் ஆகுனா ஒரு டோஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ கொடுத்துருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நல்ல லாக்ஸேட்டிவ் டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட உப்புக்களையும் மலக்கழிவுகளையும் அழகாக எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த எல்லா மருந்துகளுமே பயன்படும். அதை நம்ம இந்த ரேஷியோவில் பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். இந்த மருந்துகள் எதுவுமே உடம்புக்கு சூடாகாது. ஆனால் அது கூட சில ஃபுட் ஐட்டம்ஸையும் நம்ம மாற்றிக்கணும். அதுதான் அந்த கூழ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதோட அடிஷ்னலாக என்னென்ன கீரை, காய், பழம் சாப்பிட்லாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துடலாம். கீரையை பொறுத்த வரைக்கும் பொன்னாங்கண்ணி கீரை இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது. அது பேர்லேயே நீங்கள் பார்த்துடலாம், பொன்னாங்கண்ணின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து வேப்ப இலை கொழுந்து கிடச்சதுன்னா அதை கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கணும். வேப்பம்பூ கிடச்சதுன்னா அதை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நல்லா புழுங்கல் அரிசி சாதம் சாப்பிடுங்க. பச்சரிசி யூஸ் பண்ணக்கூடாது, உடம்பு சூடாயிடும். அடுத்து காய்கறியில் பாவக்காய், கோவக்காய், அதுவும் மெயினாக கோவக்காய் பார்த்தீங்கன்னா சொறி சிரங்கு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லது. பாவக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு ரத்தத்தை தொடர்ந்து சுத்தம் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ நீங்கள் அடுத்து பழத்தை பார்க்கும்போது சீத்தாப்பழம், முலாம்பழம், பப்பாளி எல்லாம் சூடுன்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நிறைய விதை இருக்க பப்பாளி எடுத்து கட் பண்ணி நல்லா தண்ணியாக ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கணும். அது குடிச்சிட்டு அன்றைக்கி ஒரு 2 கிளாஸ் மோர் குடிச்சோன்னா அதுக்கு நம்ம நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். அப்படியே நம்ம கெட்டியாக சாப்பிடும் போது தான் நமக்கு இன்டைஜஷன் அப்படின்ற ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். அதே மாதிரி வார
வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், இந்த உடலுடைய சூட்டை தணிப்பதற்காக ஒரு 4 ஸ்பூன் விளக்கெண்ணெயை 2 ஸ்பூன் தேனில் கலந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்டொமக் வாஷ் எடுத்துக்கணும். சரி, இப்போ வெளியே அப்ளை பண்ணுறதுக்கான சில வெளிப்பூச்சிகள் பற்றி பார்க்கலாம். வெளியில் எந்த மாதிரியான புண்ணு, இன்ஃபெக்ஷன், உங்கள் பிளட் டெஸ்ட்டில் என்ன ரிப்போர்ட் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டார்கெட் ஒன்றே ஒன்று தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சுத்தமாயிட்டா எந்த நோயாக இருந்தாலும் உடம்பு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி சரி பண்ணிடும். ஸோ அந்த பாயிண்டில் மட்டும் நம்ம கிளியராக இருக்கணும். அதை விடுத்துட்டு உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்ன்ற நெகட்டிவ் தாட்ஸ்க்கே போகக்கூடாது. நம்ம உடம்புல என்ன நடக்குதுங்கிறத நம்ம படிப்படியாக படிக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம யாருமே நம்மளை ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. சரி, இந்த எண்ணெயை, இந்த புண்களுக்கான அலர்ஜிக்கான எண்ணெயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். பூவரசன் வேர், வேப்ப எண்ணெய், இது ரெண்டும் வாங்கிட்டு அந்த பூவரசன் வேர் ஒரு 50லேருந்து ஒரு 60 கிராம் எடுத்து நல்லா வேப்ப எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி தலையிலேருந்து கால் வரைக்கும் அதை ஒரு 1/2 hour ஊற விட்டு குளிக்கணும். மற்ற நாள் பூரா அந்த இன்ஃபெக்ஷன் மேலே தடவிட்டு வந்தாலே போதும். சருமம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்க்குமே மல்லிகைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே ஒரு இதமான ஒரு ஹீலிங்கை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த மல்லிகைப்பூவை நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிட்டு நமக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இச்சிங்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டு அதை அப்புறமா வாஷ் பண்ணிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, நம்ம போதுமான அளவுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பற்றிய தகவல் பார்த்தாச்சு. இன்னும் இதை பற்றி அடிஷ்னலான உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் வேணும், எந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த தீர்வு நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள விஷயமாக மாறணும். உணவு பழக்க வழக்கத்தை உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி மாற்றி அமைத்துக் கொண்டால் முற்றிலுமாக உங்க பிரச்சனைகள்ல இருந்தும் வலிகள்ல இருந்தும் வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் பர்சனல் கைடன்ஸ் தான் இந்த சப்போர்ட். இதற்கு நீங்க உங்க இன்ஃபர்மேஷன் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. என்ன நோய் பற்றிய தகவல் வேணும் அப்படின்றத மறக்காம பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.